ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பசும்பால்லேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதை வடிகட்டி வச்சு கொஞ்சம் வடிகட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பால் காய வச்சுக்கிட்டு பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு புறமோர் ஊற்றி அதில் காய வச்சு கொஞ்சம் ஆறின மிதமான பால் எடுத்து ஊற்றி தயிர் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தயிர் நல்லா துவஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம மோராக்கணும். அதுக்காக எடுத்து வச்ச தயிரை ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நம்ம கடைய போகிறோம். இதுதான் எந்த எலக்ட்ரிக் ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணல, கையில் தான் கடைய போகிறோம். அதுக்காக ஒரு மத்து எடுத்துகிட்டு அதில் 2 பக்கம் தயிர் கட்டி நல்லா கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தயிரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெண்ணெய் கிடச்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தயிர் காலையில் எடுத்ததுக்கப்புறமேட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சி ஒரு 20 minutes 30 minutesல உங்களுக்கு ஓரமாக கொஞ்சம் வெண்ணெய் வரும். நல்லா அப்படி 1/2 hourக்கு அப்புறம் நல்லா கடைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா வெண்ணெய் வரும். இப்போ அந்த வெண்ணெயை நம்ம எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கொஞ்சம் வெண்ணெய் மட்டும் நமக்கு பத்தாது நெய் செய்கிறதுக்கு. நான் இதே மாதிரி ஒரு 10 நாளாக டெய்லி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கிட்ட 10 நாளுக்குரிய வெண்ணெய் இருக்குது. இப்போ இந்த வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வெண்ணெய், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 10 நாளாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்ணெய், அதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் மோர் ஏதாவது கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணிட்டு இப்போ கடாயை கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் முடிகிற வரையுமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை போடுறோம். அதில் இப்போ வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி மேலே நுரை வருது. இந்த நுரையெல்லாம் நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபுல்லாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிம்மிலே தான் இருக்கணும். இப்போ அந்த நுரையெல்லாம் கண்ட்ரோல் ஆகி நெய் எப்படி இருக்குமோ அதே பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற முருங்கை இலை கொஞ்சம் போட்டுட்டு அதில் சும்மா ஒரு 2 கல் உப்பு மட்டும் போட்டு நம்ம அடுப்பை ஆல்ரெடி ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2ஐயும் போட்டுக்கணும். போட்டு ஒரு 5 minutes கழித்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்ட முருங்கைத்தலையை எடுத்துட்டு இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். நான் உங்களுக்கு நெய் எப்படி இருக்குதுன்னு தெரியறதுக்காக நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டிருக்கேன். இப்போ வடிகட்டினதுக்கப்புறமேட்டு நமக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது 10 நாளுக்குரிய எஃபெக்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.